இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 32nd எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல அந்த செகே அப்படின்னு ஒரு பையன் இருப்பான்ல, அவங்ககிட்ட சில்வா எங்களுக்கு பேக்கப்புக்கு ஆளுங்க வேணும், அதனால கூட்டிட்டு வாடா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பான்ல. சோ அதனால ஆளுங்களை கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு முதல்ல அலர்ட்லாம் விட்டுருந்துருப்பான். பக்கத்திலேயே தான் அந்த பிளாக் பில்ஸோட ஹைட் அவுட்டும் இருந்திருக்கும். அதனால நேரம் அங்கதான் வந்திருப்பான். ஏன்னா இவனுங்க இங்க பக்கத்திலே இருக்கிறானுங்கன்னா முதல்ல இவனுக்கு தான் அலர்ட் சிக்னல் எல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கணும். ஏன் வரல அப்படின்னு சொல்லி தான் ஏன்னாச்சுன்னு செக் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். இருந்தாலும் இந்த பிளாக் பில்ஸ் சேர்ந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொடூரமான ஆளுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்கனவே இருக்குது போல. அதனால பயந்துகிட்டே உள்ள யாரையுமே காணோம். என்னடா அது, யாரையுமே காணோம். ஒருவேளை என்னைக்கு இது பார்த்து இந்த பிளாக் புல்ஸ் சேர்ந்தீங்களா பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டானுங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பானா. சரி, பிளாக் புல்ஸ் இங்க இல்லனா அப்புறம் என்ன, ப்ளூ ரோஸ் நைட் அவங்கள போய் மீட் பண்ணலாமா? அவங்க ரெண்டு பேரும் அழகான பெண்மணிகள் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி நம்ம கார்டன் வருவானா. உனக்கும் தலைன்னு சொல்ல பயந்து போனவன் கீழே வந்து நகுந்துகிட்டு இருக்க. கார்டன் என்னன்னா, ஓ செக்கே தானே உன் பேரு, நான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன். நீ இந்த கிரீன் பிரேயிங் மேண்டிஸ்ங்கிற ஸ்குவாட சேர்ந்த ஆள் தானே. ஆனா இந்த மேஜிக் நைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடந்ததுல இருந்து நான் பார்த்ததே இல்லையே. சரி, எங்க ஹைடோடுக்கு வந்திருக்கேன்னா ஏதாவது டீ எது சாப்பிடுற இடம் அப்படின்னு அவன் கிட்ட வந்தா செக்கே நம்ம கார்டனை பார்த்து பயந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பானா. ஈவன் நம்ம கிரே அங்க வரத பார்த்துன்னு யார் அது மலமட மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்க சோஃபாக்கு பண்ணி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்க. என்னடா நைட் நேரத்துல தூங்காம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நம்ம கேப்டன் யாமி வரும்போது, ஆஹா கேப்டன் இவர்கிட்ட போய் கொஞ்சம் பேசலாம், தலைவனாவது தெளிவா இருப்பான் அப்படின்னு கிட்ட போனா, டே குள்ளக்கா என்னடா ஆளை பார்த்ததே இல்ல, யாரா நீன்னு சொல்லி தலையை பிடிச்சு தூக்கி திருவிட்டு இருப்பாரா. ஐயா சாமி நான் கொஞ்சம் என்ன சொல்ல வரங்கிறத பொறுமையா தான் கேளுங்களேன் அப்படின்னாலும் யாருமே கேட்கிற மாதிரி தெரியல. அப்பதான் அங்க மத்த ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாம் தண்ணி அடிச்சு படுத்து கிடக்குறதுலாம் தெரியுது. ரைட், பக்கத்திலே இருக்கிறானுங்கன்னு இவனுங்க ஹைட் அவுட்டுக்கு ஹெல்ப் கேட்க வந்தது ஏன் தப்பு தாங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பானா. அதுவே இங்க மலையில ஹீரோ அந்த சோடா புட்டியை தூக்கி அடிச்சிருந்திருப்பான்ல. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, சீக்கிரம் அவனுங்க எல்லாரையும் முடிச்சு கட்டிடுறேன்னு அந்த வெள்ளமன் எனக்கு ஆர்டர் கொடுக்கும் போது அந்த வெள்ளத்தலைன்னு ஸ்னோமேன் எல்லாம் கிரியேட் பண்றான். நான் அசால்ட்டாவே காட்சி அதை எல்லாத்தையும் அடிச்சு நவுத்த உடனே அவன் ஏகப்பட்ட பனியை வர வச்சு கம்ப்ளீட்டா நம்ம காட்சியை ட்ராப் பண்ணிடுறானா. கவலைப்படாதீங்க காட்சி, நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, சும்மாறா என் தங்கச்சி முன்னாடி என்ன சீன் காட்டலாம் அப்படின்னு பாக்குறியா, எந்த சீனா இருந்தாலும் அந்த ரீல நான் தாண்டா ஓட்டணும்னு கொஞ்ச நேரம் அந்த காட்சியை பொறுமையா இருக்க. திடீர்னு அந்த வெள்ளமணியனுக்கு பின்னாடி இருந்து யாரோ அட்டாக் பண்றாங்க. அதுவும் காட்சியவா தான் இருக்கும். அந்த மிரரை யூஸ் பண்ணி மிரர் வேர்ல்டுல இருந்து அவனோட டபுள் அவன் கூட்டம் வந்திருக்கானாமா. இந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நன்னுமே உண்மையை சொல்ல போனா இந்த ஊர் முழுக்க பனி பெய்ய வைக்கிற அளவுக்கு அதிகமான மேஜிக் அந்த வெள்ளத்தலைன்ட்டு இருக்குன்னா அவன் ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான். ஆனா என்ன பண்றது, இந்த மேஜிக்கை எந்த மாதிரி பயன்படுத்தி சண்டை போட்டு ஜெயிக்க முடியுங்கிறதுல அந்த காட்சியை பெரிய கையாச்சு அப்படின்னு நினைக்க அந்த சோடா புட்டிக்கும் ரைட்டு நல்லா வாகா வந்து மாட்டிக்கிட்டோம். அப்ப என்ன பண்ணி தப்பிக்கலாம்னு யோசிக்கும் போதுதான் அவன் அந்த சின்ன பசங்களோட மேஜிக்கை கலெக்ட் பண்றதுக்காக சில டிவைசஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பான்ல, அதை லைட்டா உத்து நோக்க அப்போ ஹீரோஸ் அமகான்ல அவன்கிட்ட வந்துட்டு, ஏன்டாடே ஒருத்தரோட மேஜிக் நீ எடுத்துருக்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வலிக்கும் தெரியுமா, உன்னோட மேஜிக்கை யாராவது உங்ககிட்ட இருந்து புடுங்கினாதாண்டா அந்த வலி உனக்கு புரியும்னு சொல்ல, எனக்கு ஏன்டா அந்த வலி புரிஞ்சாகணும், அடுத்தவங்க செத்தா என்ன, அவங்களோட மேஜிக் அவங்கள விட்டு போனா என்ன, மத்தவங்களோட துன்பத்துக்கும் என்னோட சந்தோஷத்துக்கும் என்னடா சம்பந்தங்கும் போது ஹீரோ அவனை வேகமா குத்த போக அந்த நன்னு தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. அதனால அங்க சவுத்துல குத்திட்டு, இங்க பார் மரியாதையா இந்த பசங்களோட மேஜிக்கை எப்படி நீ திருப்பி அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்றதுங்கிறத சொல்லணும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்க. அந்த நன்னு அவங்களோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த சோடா புட்டியை கட்டி போட்டுட்டு ஹீரோ கிட்ட போய் முதல்ல அந்த பசங்க எல்லாரும் அந்த மேஜிக்கால அஃபெக்ட் ஆயிருந்திருக்காங்களா, சுயநினைவுல இல்லாம இருக்கிறாங்களா, அதை போய் சரி பண்ணணும்னு சொல்ல அந்த சோடா புட்டியை கம்முன்னு அங்க உட்கார்ந்து வந்திருப்பானா. ஆனா அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கு அப்புறம் இந்த மண்ணால ஒரு பொம்மையை அவன் உருவாக்கி அதை நடக்க வைப்பான். சோ அதான் மேஜிக் போல நம்ம ஹீரோவுமே அங்க இருக்கிற எல்லா பசங்களோட தலையிலயும் அவன் சோளை வச்சு சும்மா தட்டிட்டு எல்லாரையும் சூழ்நிலைக்கு வர வைக்க அந்த நன்னுமே அவங்களோட இந்த கேண்டில் மேஜிக் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிற பசங்க எல்லாருக்கும் குளிராம பண்றாங்களா. அதுவே நம்ம காட்சி என்னன்னா, டே என் தங்கச்சி வந்து உட்காரணும், சோ அதனால அந்த மெழுகுவத்திக்கெல்லாம் நடுவுல உட்காருவீங்க, கேப் விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி மத்த பசங்களை மிரட்டிக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த சோடா புட்டி ஒரு மண்ணு பொம்மையை அமிச்சிட்டு இருந்திருப்பான்ல, அது போயிட்டு அங்க சம்திங் எதையோ டியூப் மாதிரி இருக்கிறத பிரஸ் பண்ண. அதுவே அந்த நன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒரு சின்ன டவுட்டோட, ஆமா நீ இந்த ஒரு பர்டிகுலர் வில்லேஜ்ல இருக்கிற ஒரு சர்ச்ல வளர்ந்த ஒரு குழந்தையான்னு கேட்க, அடா ஆமா உங்களுக்கு எப்படி தெரியுங்க போது, உங்க சர்ச்ல சிஸ்டர் லில்லி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஆக்சுவலி ஒரு தடவை பிராக்டிஸ் பண்றதுக்காக எங்களோட சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, எங்களோட சர்ச்ல இந்த மாதிரி ஒரு மேஜிக் இல்லாத ஒருத்தன் என்னன்னா விசார்ட் கிங் ஆக போறேன்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பான். இப்ப நீ பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ தான் அவனா இருப்பியோன்னு ஒரு சின்ன கெஸ் இருந்துச்சுன்னு சொல்ல, சரி சரி வேற சிஸ்டர் லில்லி என்னை பத்தி வேற ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்கும்போது வேற என்ன சொன்னாங்க, நீ கத்திக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு இன்சிடென்ட் இருக்குது, என்னன்னா அவங்க இங்க வந்த டைம்ல இங்க சர்ச்சை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, அப்போ போதும் எதுக்கு இவ்வளவு வேலை செய்றீங்கன்னு நான் கேட்டதுக்கு அப்பதான் சிஸ்டர் லில்லி உன்னை பத்தியே சொன்னாங்க, எங்களோட சர்ச்ல ஒரு பையன் இருப்பான் அப்படின்னும் அந்த பையனுக்கு மேஜிக்கே கிடையாது, ஆனா கண்டிப்பா நான் ஒரு விசார்ட் கிங் ஆகுவேன் அப்படின்னு பயங்கர விடாமுயற்சியோட எப்பவுமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கு இந்த நன்னு சொல்லியிருப்பாங்க, மேஜிக் இல்லைன்னா சாதாரண ஒரு மேஜிக்கல் நைட்டா கூட மாற முடியாது, எப்படி இவன் ஒரு விசார்ட் கிங் ஆக போறான் அப்படின்னு கேட்டதுக்கு
அதுக்கு சிஸ்டர் லில்லியும் அந்த உண்மையை நானே அவங்கிட்ட சொல்லல, இருந்தாலும் பரவாயில்ல, அவன் விடாமுயற்சியோட போராடுறான்ல, அவ்வளவுதான், அதே மாதிரி தான் நானும் இங்க விடாமுயற்சியோட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு கிளீன்லாம் பண்ணியிருப்பாங்களா. இப்போ இதை பத்தி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு இன்னும் எக்ஸைட் ஆயிரும். ஓகே, அப்ப அவங்களே அந்த டைம்ல நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு விசாட் கிங் ஆகிறோம். அது மட்டும் இல்லாம சிஸ்டர் லில்லியும் சீக்கிரம் கரம் பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவே காட்சி என்னன்னா, என் தங்கச்சியே நீ கூட்டிட்டு வந்துருயாடா அப்படின்னு அந்த வெள்ளமடையை பிடிச்சி அடியும் உதச்சிக்கிட்டு இருப்பானா. சும்மா அதான் எல்லாரையும் தோக்கடிச்சாச்சு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொன்னாலும் அவன் கேட்கிற மாதிரியே தெரியல. எதுக்கு இந்த குட்டி பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவங்களோட மேஜிக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு அந்த சோடா போட்டுக்கிட்டே கேட்கும் போது அவன் பதில் சொல்ற மாதிரி தெரியல. ஆனா அந்த வெள்ளமண்டை என்னன்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அதனால தான் நான் கூட்டு வந்தேன், வேற எதுவும் நான் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். பசங்களோட மேஜிக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொன்னியே, எங்கடி போனேன்னு அந்த சோடா போட்டு ஏதோ ஒரு பொண்ணை யோசிச்சு பார்க்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் ஒன்று ஓபன் ஆகுது. ஆனா அதுக்குள்ள இருந்து பார்த்தா சாலி அப்படின்னு நம்ம ஹீரோவோட இந்த ஆன்டி மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸ் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருந்தால அந்த வில்லன் குரூப்ஸ்ல, அது அவளாதான் இருக்கும். இங்க செக்கவும் ரொம்ப போராடி கடைசியா யாமி கிட்ட நம்ம ஹீரோஸ்க்கு உதவி தேவை அப்படிங்கிற மேட்டரை சொன்னா, ஓகே அவங்களுக்கு உதவி தேவைப்படுது, ஆனா நைட் டைம்ல எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு அப்படின்னு யாமி சலிச்சுக்கிட்டு இருப்பான். ஊர் மக்கள் எல்லாம் பதட்டத்துல இருக்க நம்ம சில்வா தான், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஆஸ்தாவும் காட்சியும் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க, அவங்களே பாத்துக்குவாங்க, இல்லைன்னா கண்டிப்பா பேக்கப் டீமும் வரதான் போகுது, அதனால உங்க தம்பி தங்கச்சிங்க சேஃபா தான் இருப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது இது எல்லாத்துக்கும் பின்னாடி சாலி தான் இருக்கிறான்னு தெரிஞ்சோடனே கடுப்புல காட்சி அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அந்த சாலி ஏதோ பெரிய ஜெல்லி மாதிரி வர வைப்பாளா. அது காட்சியோட அட்டாக் அப்படியே கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிரும். அண்ட் இத அந்த நோசல் இருக்கிறான்ல நம்ம சில்வாவோட அண்ணன், அவன் ஒரு அட்டாக் பண்ணும்போது கூட இந்த சாலி இதை பயன்படுத்தி இருந்திருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தன்னோட ஆன்டி மேஜிக் தான் பயன்படும் அப்படின்னு பார்த்தா அதுவும் யூஸ் ஆகல. ஆனா அந்த சாலி அசால்ட்டா ஜெல்லியை வச்சு காட்சியை செவரோட அப்பிட்டு நம்ம ஹீரோவுமே ட்ராப் பண்ணி திடீர்னு அவனோட கழுத்தை பிடிச்சி கடிக்க, பரவாயில்ல அவனோட பிளட் நார்மலா தான் இருக்குது, விரல பேத்து பெப்பமா அப்படின்னு உடைக்க போவல உள்ள போந்து அந்த நன்னு தான் நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. அண்ட் அவங்க ஃபிளேம் மேஜிக்க அவ்வளவு அற்புதமா பயன்படுத்தி இருந்திருக்க. கிளவி என்ன இவ்வளவு சூப்பரா சண்டை போடுற அப்படின்னு ஹீரோ ஆச்சரியப்பட்ட, வயசானாலும் சிங்க தான்டா, இதுக்கு முன்னாடி நான் மேஜிக்கல் நைட்டா இருந்திருக்கேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு பகீர்னு ஆயிருதா. ஆனா அதுக்கு மேல ஷாக்கா இன்னொரு மேட்டர் சொல்றாங்க. அந்த கிரிம்சன் லைன்ஸோட கேப்டனான வெர்மிலியன் இருக்கிறான்ல, அவனுக்கு சின்ன வயசுல இவங்க தான் சொல்லி கொடுத்துருப்பாங்களாமா. என்ன இந்த கிளவி ஷாக்குக்கு மேல ஷாக் கொடுக்குதுன்னு ஹீரோ யோசிக்கும் போது அந்த சோடா புட்டி அங்க அடி வாங்கி இருந்திருப்பான்ல, அவன் சாலி கிட்ட கேட்பான், ஹே கமான் என்ன அவுழ்த்து விட, என்னாலையும் மட் மேஜிக் எல்லாம் பயன்படுத்த முடியும், சகதி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும், அதனால அவுழ்த்து விட்டேன்னா நானும் உதவி பண்ணுவேன்னு சொன்னான். அவன் ஐடியா என்னமோ அவுழ்த்து விட்டா இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதான். அந்த சாலியும் சரின்னு ஒரு பெரிய ஊசி எடுத்து அப்படியே கழுத்திலே இறக்கி விட திடீர்னு அவன் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி சேரு சகதியா ஒழுக ஆரம்பிச்சு ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி உருமாறி நிக்க, பசங்க எல்லாருக்கும் ஆபத்துன்னு உடனே நம்ம காட்சே தன் தங்கச்சி மட்டும் கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறானா. டே இதெல்லாம் டூ மச்டா, அப்ப மத்த குழந்தைங்கள மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து யாரா காப்பாத்துவாங்க அப்படின்னு ஹீரோ கதறிட்டு இருக்க, அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.